Hey guys, welcome back. Recent Crossbeat வந்து அவங்களோட Smartwatch லைனப்ல Ignite சீரிஸ்ல வந்து S5 அப்படின்ற இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து Amoled டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங், ஆப்பிள் வாட்ச் டிசைன் இது மாதிரி வந்து எக்கச்சக்க ஃபீச்சரோட இந்த வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லான்ச் ப்ரைஸாக வந்து 4000 ரூபாய்க்கு வந்து Amazon எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. Amazon அண்ட் Crossbeat வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீ நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Crossbeatோட S5 ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ பாக்ஸ் கொஞ்சம் லென்த்தியராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. S5 லார்ஜஸ்ட் Amoled டிஸ்பிளே அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா Ignite சீரிஸ். ஸோ மொத்தமாக வந்து இந்த வாட்ச் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், கிரே அண்ட் ப்ளூ கலர். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர் தான். மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 99% வந்து H2H AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இந்த வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. எம்ஆர்பி வந்து 11,999 போட்டிருக்காங்க. பட் இப்போ லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 3,999. பட் ரெகுலர் ப்ரைஸ் வந்து 4,999க்கு செல் பண்ண போகிறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எக்கச்சக்கமான கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆக்டிவ் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து வாட்சை வந்து ஃபோனோட பேர் பண்ணோம். யூசர் மேனுவல் வந்து நம்ம இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டு ஹலோ நமஸ்தேன்றது. ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் அடிஷ்னலாக வந்து 6 மந்த் வாரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ப்ராடக்ட்டை வந்து 10 டேஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. ஸோ வாட்ச் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுக்கலாம். வாட்ச்க்கு வந்து ப்ரீ அப்ளைடாகவே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா பேக் சைட்லேயுமே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட் வந்து டைப் ஏ போட்டு. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. செம சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்ச் வந்து நான் ஒரு லாஸ்ட் 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போயும் வந்து ஃபோனில் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ண வரைக்குமே வந்து சூப்பரான குவாலிட்டி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுத்துருக்கு. பக்கல் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி அந்த டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கும். பட் யூஸ் பண்ண வந்து இந்த டிசைனுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துருந்தோம்லாம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. பட்டனுக்கு சென்டராக வந்து மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்து சென்சார்ஸ் இருக்குது. ஸோ வாட்சோட UI மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விட்ஜெட்ஸ் இருக்கும். அப்படியே மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸு சர்ச் பண்ணிக்கலாம். பேட்ரி எவ்வளோ % இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எமர்ஜென்சி மோடில் வந்து அலாம் அடிக்கும். அதுக்கப்புறமா வந்து மெனு போடுறது, செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செட்டிங்ஸில் வந்து மெனு ஸ்டைலில் வந்து எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 8 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டில் வரும். செகண்ட் மெனு ஸ்டைல் வந்து இந்த ஹனிகோம் டிசைனில் தான் இருக்கும். ஸோ அந்த மெனு ஸ்டைல் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த மெனு ஸ்டைல் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேட்டபிள் ஸ்டைல் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மெனுவை ரொட்டேட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் நம்ம பேர் பண்ணியிருக்கோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு ஸ்வைப் பண்ணால் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்குமா. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பு எவ்வளோ நேரம் வந்து நம்ம தூங்கியிருக்கோம் அந்த ஸ்லீப் டேட்டா காட்டும். வாட்சில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் ஸ்லீப் குவாலிட்டி மட்டும்தான் காட்டும். பட் ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்பில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கீழே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் ரேட் லாஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது 67 இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் எதாவது தேவைப்படுதுன்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபிசிக்கல் க்ரௌனாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து அந்த பட்டனை ரொட்டேட் பண்ணால் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து 6 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒர்க் அவுட் மோட்காக. டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம ஒர்க் அவுட் மோடு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெனுவுக்கு போயிடலாம். மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோன்றதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் டேட்டா இங்கேருந்து போய் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஹோம்லேயே வந்து ஹார்ட் ரேட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பிபியை வந்து நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ பிபி மெஷர் பண்ணியிருக்கோன்றது வந்து, அதுக்கப்புறமா வந்து SpO2 வந்து நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த லாஸ்ட்டு
டைம் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு இங்கே காட்டும். அதுக்கடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த டேரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிமைண்டர் இருக்குது. வந்து ஐடில் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபைன் டியூன்டாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இப்போ வந்து ஐடில் அலர்ட் வந்துருக்கு. வாக் பண்ண சொல்லி நம்ம இந்த டைம் வந்து ஆப்பில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வெதர் இருக்குது. நம்ம ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிட்டியில் வந்து எவ்வளோ வெதர் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், ஃபோன் கால் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா இமீடியட் எமர்ஜென்சி காலிங், அதுக்கப்புறமா வந்து டயல் பேட் இருக்குது. டயல் பேடில் போய் நம்ம நம்பர் டயல் பண்ணி வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கான்டாக்ட்ஸை வந்து நம்ம ஃபோன் அந்த ஆப்பில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ணுமோ அந்த கால் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். கான்டாக்ட்ஸ் வந்து ஒரு 10 கான்டாக்ட் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம அலாம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வாட்சில் வந்து அலாம் வந்து நம்மளால் செட் பண்ண முடியாது. பட் ஆப்பில் வந்து நம்ம அலாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோன்னா அங்கேருந்து வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரீத்திங் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கால்குலேட்டர் இருக்குது. ஸோ வாட்ச்லேருந்தே வந்து நம்ம சிம்பிள் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளாஷ் லைட் வந்து நம்ம தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் தென் தீம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். செட்டிங்ஸில் மெனு ஸ்டைல் இருக்கும். அது வந்து இங்கே தனியாக தீம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மென்ஸ்ட்ருவல் ரிமைண்டருக்காக வந்து ஃபீமேலுக்கு அந்த செப்பரேட் மோடாகவே வந்து அதை கொடுத்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து தெர்மோமீட்டர் இருக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். ஆப்லேருந்து வந்து அது செல்சியஸில் வேணுமா ஃபாரன்ஹீட்டில் வேணுமான்றதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா செட்டிங் போனால் லாங்குவேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அது பிரைட்னஸ் பார் வந்து ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பார் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்க்ரீன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன் சார்ஜிங்காக. ஸோ நம்ம எவ்வளோ கம்மியாக செட் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர் பேட்டரி பேக்கப் இருக்கும். இது வந்து நம்ம அதிகமான டைம் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் அதை வந்து செம்மையாக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்காது. நான் வந்து அது மீடியம்லேயே வச்சிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்தால் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணுமா இல்லையான்றது வந்து நம்ம இங்கேருந்து எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரிங் டோனு, டிஎன்டி மோடு, செக்யூரிட்டி இருக்குது. வாட்ச்க்கு வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் வாட்ச் வந்து வேறு யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஏதாவது பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பவர் சேவிங் மோட் இருக்குது. அது வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து வாட்ச் யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸ்டில் வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்கடாக இருக்குது. வாட்ச்லேயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் டேட்டா எதாவது சிங்கிங்காக வந்து நம்ம ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து டேட்டா வந்து நம்ம டீட்டெயில்டாகவும் பார்த்துக்கலாம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து செம்ம சாஃப்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஒரு லாங் வியர் நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் சிலிகான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃப்ளெக்சிபிளாக சூப்பர் சாஃப்டாக இருக்குது. எம்ஆக்டிவ் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்லீப்பு, SpO2, BP, ஹார்ட் ரேட், இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து காட்டிடும். அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாச்சும் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா வாட்ச்சில் வந்து GPS இல்லாதனால ஃபோனோட GPS யூஸ் பண்ணி வந்து நமக்கு லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் வழியாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா லொக்கேஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸு, டார்கெட் ஸ்டெப்ஸ் எவ்வளோ, இதெல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தீம்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து தீம்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயலில் போய்ட்டு இந்த வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து 500+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டம் டயல் கூட இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது வந்து நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மெக்கானிக்கல் டயலு ப்ளஸ் வந்து கார்ட்டூன் டயல், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக் வந்தோம் அப்படின்னா ஸோ முக்கியமான விஷயம் வந்து நம்ம இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எந்த ஆப்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா 30 minutes ஒன்ஸ் வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் வந்து ஹெல்த் ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வாட்டர் ரிமைண்டர் ஃப்ரீக்வன்சி வந்து 5 minutes செட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு 30 minutes அப்படின்ற மாதிரி. ஸோ 30 minutes நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து டைம் செட் பண்ணிட்டோன்னா மார்னிங் இந்த டைம்லேருந்து எண்டு டைம் வரைக்குமே வந்து நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து செடன்ட்ரி ரிமைண்டர், அதான் ஐடில் அலர்ட், ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து 30 minutes வந்து நான் செட் பண்ணிடுறேன். 5 minutes செட் பண்ணதுனால நமக்கு வாட்சில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இது ரெண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக செட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைண்ட் வாட்ச் கொடுத்தோம் அப்படின்னா வாட்ச் வந்து நமக்கு ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அலாம் வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன டைம் வேணுமோ எந்த டேட் வேணுமோ அப்படின்றது. அண்ட் தென் வந்து ரைஸ் டு வேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நைட் டைமில் நமக்கு தேவையில்லை அப்படின்னா ரைஸ் டு வேக் வந்து
ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் காண்டாக்ட்ஸில் போயிட்டு நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யாருக்கு காண்டாக்ட் பண்ணுவோமோ அவங்க நம்பர் வந்து நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆப் யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவோம். ஓரளவுக்கு வந்து நமக்கு ஃபீச்சர்ஸும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஐடில் அலர்ட், வாட்டர் ரிமைண்டர் இதெல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்சோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வாட்சோட டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 1.96 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். 700 nits வரைக்கும் ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ஆன்டி கிளேர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நமக்கு அந்த மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒரு 2.5D கேர்வ்டு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் நம்ம பார்த்தோன்னா பெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மினிமலாக பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியம் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. டிஸ்பிளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி, வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்குது. ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாட்சில் வந்து நல்ல மாசாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து ரொட்டேட்டிங் க்ரவுன் இருக்கிறதுனால நம்ம மெனுவை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெனுவில் வந்து எக்கச்சக்க மோட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த ரொட்டேட்டிங் க்ரவுன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து டிஸ்பிளேக்கு வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது டிஸ்பிளே. ஸ்க்ரால் பண்ணும்போதும் சரி, நார்மலாக வந்து நான் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த விஷயத்தில் வந்து வேறு லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. வாட்சோட வெயிட்டும் மட்டும் பார்த்துடலாம். ஸோ 47 grams ஓவரால் வெயிட் இருக்குது. பட் வாட்ச் வந்து நீங்கள் ஒரு 2 days யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். ஈஸியாக வந்து நம்ம அடாப்ட் ஆகிடும் இந்த வெயிட்டுக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கியான ஃபீல் இல்லை சுத்தமாக. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்தலாம். 1.96 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 700 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. HD ரெசல்யூஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர மினிமலாக இருக்குது. 99% வந்து H2H டிஸ்பிளே வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு லைட் வால்பேப்பர் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லைட் வால்பேப்பரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மினிமல் பெசல்ஸ், நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. முக்கியமாக அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நமக்கு டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து மாசாக இருக்குது. பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டோம்னா நார்மல் யூசேஜில் ஒரு 3 days பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டாண்ட் பை வந்து நல்லாவே இருக்குது. இதில் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்டாண்ட் பை வந்து நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 1 week வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து ஓரளவுக்கு வந்து வாட்சோட வெயிட் வந்து ஹேண்டில் பண்ணுது. கரெக்டான பொசிஷன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. பட் இதை பிடிச்சி வந்து தொங்கிட்டு வந்து ப்ளே பண்ணாதீங்க. அண்ட் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. நமக்கு ஈஸியாக ஒரு பவர் பேங்க் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கேரி பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் வந்து அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா வாட்ச்க்கு வந்து IP68 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம கையில் கட்டிட்டு ஆக்டிவிட்டி பர்பஸ்க்காக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கையில் ஸ்வெட் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா வந்து நம்ம DND வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. ப்ளஸ் வந்து மியூசிக் பிளேயர் வழியாக வந்து ஃபோனோட மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இப்போ வந்து நான் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கேன். பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளூடூத் காலிங் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்சோட ஃபைனல் வேர்டிக்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போவே வந்து ஒரு 3 days நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வருது. ஸ்டாண்ட் பை டைம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் காலிங் பேசுறதுக்கு வந்து வாட்ச் வந்து ஐடியலாக இருக்குது. நம்ம பேசுறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்குது. பட் என்னென்ன கால் பேசும்போது வந்து அந்த மியூட் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் வந்து ஃபியூச்சரில் எனபிள் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து அந்த 2 ஆப்ஷனுமே இல்லை. அட்லீஸ்ட் மியூட் பட்டன் ஆச்சு வந்து எனபிள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம ஆக்டிவிட்டி மோட் எனபிள் பண்ணிவிட்டு வாக் போகிறோம் அப்படின்னா ஸோ ஆக்டிவிட்டி மோடில் வந்து ஃபேக் ஸ்டெப் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் ஒரு 90-95% வரைக்குமே வந்து நமக்கு ஸ்டெப் கவுண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. பட் நார்மலாக நான் ஆக்டிவ் டைமில் வந்து இந்த கையாட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே காட்டும். ஸோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து கேலரி பர்ன்ட்டு எவ்வளோ நேரம் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து
வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து குட், எக்ஸலண்ட் இந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுறதுனால ஸோ இன்றைக்கி ஸ்லீப் டேட்டா வந்து நெக்ஸ்ட் டே தூங்குறதுக்கு வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா அடுத்த நாளாச்சு நமக்கு ஒழுங்காக தூங்கணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். ஹெல்த்தி ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 இந்த அக்யூரேசிலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பிபி மெஷர்மெண்ட்டு, டெம்பரேச்சர் சென்சார் இதெல்லாமே வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக இருக்குது. ஐடல் ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர் இதெல்லாமே வந்து நம்ம டைம் செட் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரிமைண்டர் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக எனக்கு இதில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் லான்ச் ப்ரைஸ்க்கு அப்புறமா ரெகுலராக வந்து இதை 5000 rupeesக்கு வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கிராஸ்பீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்ச் இப்போ வந்து அமேசானில் நம்மளுக்கு 4000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு ஃபீச்சர் பேக்டு வாட்சாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா லுக் அண்ட் டிசைன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த கலர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கலர் வந்து வாட்சோட ஓவரால் லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி காட்டுது. ஸோ கையில் கட்டும் போதே பாருங்கள். ஸோ டிசைன் வந்து செம ப்ரீமியமாக வந்து பண்ணியிருக்காங்க. ரிமூவபிள் ஸ்டாப் சப்போர்ட் இருக்குது, 22mm ஸ்டாப்பு. ஸோ ஃபியூச்சரில் தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் வேறு ஸ்டாப் கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.